கொய்யா செடியில் இப்படி மட்டும் செய்யுங்க, இனி கொத்து கொத்தா காய் காய்க்கும். நம் வீட்டில் வளர்க்கும் கொய்யா செடி கொத்து கொத்தா காய் காய்க்க எளிய வழி ஒன்று உள்ளது. இந்த முறையை யாருமே சொல்லி இருக்க மாட்டார்கள். கொய்யா செடியில் இலைகள் மிகவும் அதிகமாக இருந்தால் காய்கள் உருவாக வேண்டிய ஊட்டச்சத்து இலை வளர்ச்சிக்கே செல்லும். இதனால் செடியில் காய்கள் குறைந்து காணப்படும். எனவே செடியின் நடுப்பகுதியில் அதிகமாக அடர்த்தியாக இருக்கும் இலைகளை சிலவற்றை அகற்றிவிட வேண்டும். இதனால் செடிக்குள் காற்றோட்டமும் ஒளியும் நன்றாக ஊடுருவி காய்கள் உருவாகும் செயல்பு வேகமாகும். செடியில் மேல் நோக்கி நேராக வளரும் கிளைகளை கீழ் நோக்கி மெதுவாக வளைத்து கட்டியால் அந்த கிளைகளில் புதிதாக விரியும் சிறு கிளைகளில் தொடர் மலர்ச்சியும் காய்ச்சலும் தொடங்கும். இது ஒரு இயற்கை துணை நடவடிக்கை. செடி அதிகமான காய்களை தர உதவுகிறது. கிளைகளின் நுனியை சிறிதளவு வெட்டி விடுவதன் மூலம் அந்த வெட்டிய இடத்தில் இருபுறத்திலும் புதிய கிளைகள் வளர்ந்து மலர்கள் அதிக அளவில் தோன்றும். மேலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை இயற்கை உரம், மாட்டு சாணம், பசுப்புழு உரம் போன்றவற்றை குறைந்த அளவு வழங்குவது மிகுந்த பயனை தரும். நேரடி சூரிய ஒளி கிடைப்பதும் அவசியம். இத்தகைய பராமரிப்புகளை தொடர்ச்சியாக செய்தால் கொய்யா செடி கொத்து கொத்தாக காய் தர தொடங்கும். உங்க வீட்டுல கொய்யா செடி நல்லா நிறைய காய்க்கலையா? அப்ப இப்படி பண்ணுங்க, கண்டிப்பா காய்க்கும். வச்சு ஒண்ணும் பூமியை நோக்கி மடிக்கணும். இந்த மாதிரி பண்றன்ற பேர்ல எல்லாரும் செடியை ஒச்சிடாதீங்க. நம்பலாமா? இந்த மாதிரி பண்ணா உண்மையாலே காய்க்குமா? கண்டிப்பா. போல எடுத்துட்டு இந்த துளிரை கட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் குச்சி மாதிரி வளராது. இதை நீங்க இதே மடிச்சு விட்டீங்கன்னா இங்கெல்லாம் துளிர் வரும், ஃபுல்லா துளிர் வரும். சிலதுல பூவாகவும் காயாவும் கனியாவும் சாப்பிடலாம். உங்க வீட்டுல கொய்யா செடி நல்லா நிறைய காய்க்கலையா? அப்ப இப்படி பண்ணுங்க, கண்டிப்பா காய்க்கும். வச்சு ஒண்ணும் பூமியை நோக்கி மடிக்கணும். இந்த மாதிரி பண்றன்ற பேர்ல எல்லாரும் செடியை ஒச்சிடாதீங்க. நம்பலாமா? இந்த மாதிரி பண்ணா உண்மையாலே காய்க்குமா? கண்டிப்பா. போல எடுத்துட்டு இந்த துளிரை கட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் குச்சி மாதிரி வளராது. இதை நீங்க இதே மடிச்சு விட்டீங்கன்னா இங்கெல்லாம் துளிர் வரும், ஃபுல்லா துளிர் வரும். சிலதுல பூவாகவும் காயாவும் கனியாவும் சாப்பிடலாம்.